Welcome back our channel. This is our literature show. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் தாமஸ் ஹார்டி இஸ் a famous Victorian novelist. ஸோ இவர் born 2nd June 1840 ஹையர் வாக்கம் தென் நியர் டவுச்செஸ்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கிலாண்டில் பிறந்திருக்கார். இவருடைய ஃபாதர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டோன் மேசனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கார். இவருடைய மதர் ஜெமிமா இஸ் a வெல் எஜுகேட்டட். ஸோ அவங்க தான் தன்னுடைய சன்னுக்கு வீட்லேயே நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ இவர் வந்து லாஸ்ட் அகாடமிக் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. ஸோ அங்கே தான் லாட்டினும் ஒரு லேர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய ஃபேமிலி வந்து அந்தளவுக்கு வெல்த்தியான ஃபேமிலி கிடையாது. ஸோ அதனால் அவர் யூனிவர்சிட்டி அட்டன் பண்ணலை. கிட்டத்தட்ட 16 வயசில் இவர் வந்து ஒரு அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஜேம்ஸ் ஹிக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஆர்கிடெக்சர் ஃபீல்டில். 1862 வந்துட்டு லண்டனுக்கு மூவ் ஆகுறாரு. ஸோ அங்கே கிங்ஸ் காலேஜில் வந்துட்டு படிக்கிறாரு. அங்கே ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணுறாரு. அதன் மூலமாக ஆர்த்தர் ப்ளூம்ஃபீல்டு அப்படிங்கிற ஒருத்தருக்கு கீழே அசிஸ்டன்ட் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த பீரியடில் தான் நிறைய சர்ச்சஸ்க்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஹார்டி பார்த்தோம் அப்படின்னா லண்டனில் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை லீட் பண்ணாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த பீரியடில் நிறைய கிளாஸ் டிஃப்ரென்சஸ் இருந்ததுனால இவரை தன்னைத்தானே நிறைய அண்டர்ஸ்டிமேட் பண்ணியிருக்காரு. லோயர் சோஷியல் பொசிஷனால் நிறைய அன்கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வளர்ந்துட்டு இருந்த தாமஸ் ஹார்டிக்கு அவருக்கு வந்து சோஷியல் ரிஃபார்ம் மேலே ஒரு தாட் வருது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ சோஷியல் ரிஃபார்மரான ஜான் ஸ்டூவர்ட் மில், மேத்யூ ஆர்னால்ட், லெஸ்லி ஸ்டீஃபன், ஸோ இவங்கள மாதிரி இந்த மாதிரியான திங்கர்ஸோடைய ஐடியாஸ் மேலே ஒரு ஆர்வம் வருது. அதை வந்து நிறையா சோஷியல் ரிஃபார்மை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் 1817 செயின்ட் ஜூலியட் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்துட்டு ரீபில்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தாமஸ் ஹார்டி எம்மா ஜிஃபோர்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண உடனே அவங்களுக்குள்ள ஒரு லவ் வருது. அதுக்கப்புறம் செயின்ட் பீட்டர் சர்ச்சில் வந்துட்டு 1874 மேரேஜ் பண்ணிக்கிட்டு சவுத் போரோ அப்படிங்கிற பிளேஸில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. 1885 அந்த கப்பல் வந்துட்டு மேக்ஸ் கேட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ அங்கே ஒரு ஹவுஸ் வந்துட்டு டிசைன் பண்ணுறது ஹார்டி, அந்த ஹவுஸை பில்ட் பண்ணுறது அவருடைய பிரதர். ஸோ இவங்களுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டிஸ்டன்ட் ஆகுது. இந்த மீன் டைமில் 1912 எம்மா வந்து இறந்துடுறாங்க. ஸோ அந்த டிபிஎம்மோ அந்த சாரோ அவரால் தாங்கிக்கவே முடியல. அதனால கார்ன்வாலுக்கு விசிட் பண்ணுறாரு. அங்கே அவங்களுடைய மெமரிஸ் எல்லாமே ரெக்கலெக்ட் பண்ணி போயம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1912 to 13 இதை பப்ளிஷ் பண்ணுறாரு. 1914 பார்த்தோம் அப்படின்னா ஹார்டி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு அவருடைய செக்ரட்டரியவே, ஃப்ளோரன்ஸ் எமிலி டச்டேல் அப்படிங்கிற ஒருத்தவங்கள. ஸோ இவரை விட இவங்க வந்து பயங்கர யங்கேஜ், ரொம்ப சின்ன வயசு. அடுத்தது அவருடைய ஓல்ட் ஏஜில் ஹார்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெட் டாக் வளர்க்குறாரு. அதுக்கு பேர் வந்துட்டு வயர் ஃபாக்ஸ் டெரீரியர். ஸோ இந்த நேம் பார்த்தோம்னா வெசக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து எடுக்கப்படுது. வெசக்ஸ் அப்படிங்கிறது இவருடைய நாவலில் எல்லா நாவல்லையுமே வெசக்ஸுங்கிற ஒரு 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 பிளேஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. வெசஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷன் ஒரு பிளேஸ். இந்த டாக் வந்துட்டு கிரேவ் கேன் ஸ்டில் பி சீன் அ மேக்ஸ் கேட். ஸோ இது வரைக்கும் இருக்கதா சொல்லப்படுது. அடுத்தது 1910 வந்துட்டு ஹார்டி ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படிங்கிற ஒரு அவார்டை ரிசீவ் பண்ணுறாரு. ஹி வாஸ் ஆல்சோ நோபல் ப்ரைஸுக்கு நாமினேட் பண்ணப்பட்டவர் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஹி ரிசீவ்ட் மெனி நாமினேஷன், நிறைய டைம் வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் ஹி நெவர் ஓன் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு இவருடைய நாவல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தாமஸ் ஹார்டி கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் நாவல் த புவர் மேன் அண்ட் த லேடி 1867. பட் இது வந்துட்டு இவருக்கு இந்த நாவல் எழுதி முடித்தாலும் பப்ளிஷர் அவருக்கு கிடைக்கல. ஸோ ஹி ஷோட் த நாவல் டு அவருடைய ஃப்ரெண்டான ஜார்ஜ் மோர்டித் கிட்ட, அவருடைய மென்டார் கிட்ட வந்துட்டு அதை காமிக்கிறாரு. ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது, ஸோ மைட் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து ஹார்டி ஃபியூச்சருக்கு கெரியருக்கு வந்துட்டு மேபி ஹார்ம்ஃபுல் ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, இஷ்யூவை க்ரியேட் பண்ணும். ஸோ அப்படின்னு சொன்னதுனால அவருடைய அட்வைஸுக்கு இணங்க ஹார்டி வந்து இதை பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஸோ இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதோடைய மேனஸ்கிரிப்டை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ ஹவர் ஹி ரீயூஸ் சம் ஆஃப் ஹிஸ் ஐடியாஸ். அந்த ஐடியாஸை லேட்டர் ஒர்க்ஸில் நிறைய இடத்துல வந்து இந்த ஐடியாஸை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில். ஸோ ஹார்டி வந்துட்டு இந்த நாவலில் சோஷியலிஸ்டிக் ஆல்மோஸ்ட் ரெவல்யூஷனரியை பேஸ் பண்ணி நிறைய எழுதியிருப்பார். ஸோ ஆஃப்டர் திஸ் ஹார்டி ரோட் 2 நாவல்ஸ். ஒரு கிரேட் கமர்ஷியலான என்னென்னா டெஸ்பரேட் ரெமிடியஸ் 1871, அண்டர் த கிரீன் வுட் ட்ரீ 1872 வந்து இதை
பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ எழுதுறாரு, போத் ரெண்டுமே அனானமஸலி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அண்டர் த க்ரீன் வுட் ட்ரீ வந்துட்டு ஹார்டி எம்மா ஜிஃபோர்ட் அவங்களுடைய ஒய்ஃபை மீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை எழுதியிருப்பார். ஸோ 1873 பார்த்தோம்னா பேர் ஆஃப் ப்ளூ ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஓன் நேமில் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இந்த நாவல் வந்துட்டு ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப், அவங்க எம்மா கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த நாவலில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். இதில் ஃபேமஸான லிட்டரரி டேர்மான கிளிஃப் ஹேங்கர் அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இது ஆரிஜினேட்டட் வந்துட்டு நாவல் பிகாஸ் த கேரக்டர் வந்துட்டு அங்கங்கே ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த சாப்டர். அடுத்தது ஃபேர் ஃப்ரம் த மேடிங் க்ரௌட் 1874. ஸோ ஹாரியோடைய ஃபர்ஸ்ட் அந்த வெசக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபேமஸான வேர்டு இருக்குல்லையே, அது இந்த ஒர்க்கில் தான் எழுதியிருப்பார். ஸோ செட்டிங் ஆஃப் த நாவல். ஸோ இந்த நாவல் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. அடுத்தது ஹார்டி டு லீவ் ஆர்கிடெக்சர் அண்ட் பிகம் ஃபுல் டைம். இந்த நாவலுக்கு அப்புறம் தான் ஆர்கிடெக்சர் ஃபீல்டை விட்டுட்டு வந்து நான் ஃபுல் டைம் ரைட்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டைம் ரைட்டர் ஆனார். ஓவர் த நெக்ஸ்ட் 25 இயர்ஸில் ஆர்டி நிறைய இம்பார்ட்டண்டான நாவல்ஸ் எழுதியிருப்பார். ஸோ மூவிங் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போயிருப்பார். யோவில், ஸ்ட்ரமினிஸ்டர் நியூட்டன், அதுக்கப்புறம் விம்போன். ஸோ இவர் நிறைய ஒர்க்ஸ் இன்க்ளூடிங் த ஹேண்ட் ஆஃப் எல்தில்பர்டா, ரிட்டர்ன் ஆஃப் த நேட்டிவ் 1878, ட்ரூம்பட் மேஜர் 1880, லைடசியன் 1881, ட்ரூ ஒன் இயர் டவர் 1882. ஸோ லேட்டர் ஹார்டி வந்துட்டு மேக்ஸ் கேட்டுக்கு போகிறாரு. ஸோ அங்கே வந்துட்டு சில ஒர்க்ஸ் நாவல்ஸ் எழுதுறாரு. அங்கே எழுதுனது தான் த மேஜரான ஒர்க் த மேயர் ஆஃப் காஸ்டர்பிரிட்ஜ் 1886, த வுட்லேண்ட் வாஸ் 1887, டெஸ் த டியூபர்வில்ஸ் 1891. ஓகே, டெஸ் ஆஃப் டியூபர்வில்ஸ் வந்துட்டு நிறைய கிரிட்டிசிசத்துக்கு ஆளாச்சு. ஸோ போர்ட்ரே ஃபால் இன் உமன் அப்படின்னா அதை போர்ட்ரே பண்ணாங்க. ஸோ மெனி விக்டோரியன் ரீடர்ஸ்க்கு இந்த ஒர்க்கு பயங்கர ஒரு ஷாக்கிங்காக கொடுத்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஜூட் த அப்ஸ்க்யூர் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை 1895 பப்ளிஷ் பண்ணுறாரு. மேபி இது வாஸ் த லாஸ்ட் நாவல் ரிட்டன் பை தாமஸ் ஹார்டி. இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டிசிசத்தை விக்டோரியன் பீப்புளுக்கு மத்தியில் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இட்ஸ் டாக்டு ஓப்பன்லி அபவுட் செக்ஸ், ரிலீஜியன் அண்ட் மேரேஜ், இதை பற்றி ஓப்பனாக பேசியிருப்பார். ஸோ நிறைய பீப்புள் வந்துட்டு மேபி இது தாமஸ் ஹார்டியோடைய ஓன் மேரேஜாக இருக்கலாம், அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சி ஈவன் ஹார்டியுடைய ஒய்ஃபான எம்மா ஹார்டி ஸோ ஒரீட் தட் ரீடர்ஸை பற்றி ரொம்பவே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மேபி இது நம்மளுடைய ஓன் லைஃப்பை பற்றி எழுதியிருக்காருன்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணியிருந்தாங்க. சில புக் ஷாப்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த புக்கை வந்து ஒரு ப்ரௌன் கலர் பேப்பரில் கவர் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரீசன் இது வந்து ஒரு ஷாக்கிங்காக இது வந்து பார்க்குறப்ப பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ பிஷப் நேம்டு அந்த பீரியடில் வால்ஷ்மேன் ஸோ ஹவ் இஸ் ஆல்சோ said to have burned, இந்த காப்பியை வந்துட்டு பேர்ன் பண்ணிவிடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டர் ஹார்டி ஜோக் அபவுட் திஸ் இன்சிடெண்ட். ஸோ இது வந்து ஜோக்காக சொல்லியிருக்காரு. ஸோ he said bishop burned the book because he would not burn the author. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த புக்கை மட்டும்தான் அவரால் எரிக்க முடியும், ஆத்தரை எரிக்க முடியாது அப்படின்னு ஜோக்காக சொல்லியிருக்காரு. ஸோ அதோ ஹார்டி பிகம் வெரி ஃபேமஸ் த ஹார்ஷ் கிரிட்டிசிசம் தான் டேஸ் ஆஃப் த டியூபர்வில்ஸும் அந்த ஜூட் த அப்ஸ்க்யூர். ஸோ இதுக்கப்புறம் அவர் ரைட்டிங் எழுதவே ஸ்டாப் பண்ணிட்டார். ஆஃப்டர் தட் ஹி மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் போயட்ரி மேலே. ஸோ த வெல் பிலவ்ட் 1897 இந்த அவருடைய லாஸ்ட் நாவலாக இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஓகே, இவர் டைனஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவை எழுதியிருக்கார். அது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு டிவைட் பண்ணியிருக்காரு. பார்ட் 1 1904லையும், பார்ட் 2 1906, பார்ட் 3 1908லையும் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவருடைய ஃபேமஸ் அடுத்த ட்ராமா பார்த்தோம்னா ஃபேமஸ் ட்ராஜடி ஆஃப் குயின் ஆஃப் கார்ன்வல் அட் டின்டாகல் இன் லயனஸஸ் அப்படிங்கிறது இவருடைய 2 ட்ராமா. அடுத்தது இவர் சில லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. த கலெக்டட் லெட்டர்ஸ் ஆஃப் தாமஸ் ஹார்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் இவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவருடைய போயட்ரி கலெக்ஷனான வெசக்ஸ் போயம்ஸ், அடுத்தது போயம்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட், அடுத்தது டைம்ஸ் லாஃபிங் ஸ்டாக்ஸ் அண்ட் அதர்ஸ், சட்டைர்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், மூமெண்ட்ஸ் ஆஃப் விஷன், கலெக்டட் போயம்ஸ், லேட் லிரிக் அண்ட் ஏர்லியர் வித் மெனி அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய போயமும் எழுதியிருக்காரு. இவர் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. இதுக்கப்புறம் இவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃபார் ஃப்ரம் த மேடிங் க்ரௌட் இது 1874 பப்ளிஷ் ஆகிருக்கு. த செட்டிங் ரூரல் வெசக்ஸ் இன் இங்கிலாந்து. மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா பாத்ஷீபா எவர்டன், கேப்ரியல் ஓக், சர்ஜியன் ட்ரோய், வில்லியம் போல்டூட். ஸோ இது எதை பற்றின ஸ்டோரினா, அந்த நாவல் டேல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் பாத்ஷீபா, ஒரு இண்டிபெண்டான உமன். ஸோ அவங்க வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஒரு 3 டிஃப்ரெண்ட் மேன் கூட வைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய லவ், ப்ரைடு, ஜெலசியை, ரூரல் லைஃப்பை அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது ரிட்டர்ன் ஆஃப் த நேட்டிவ். இது 1878 பப்ளிஷ் ஆகுது. இதோடைய செட்டிங் எஜ்டான் ஹீத், வெசக்ஸ்.
ஸோ த மெயின் கேரக்டர் ஈஸ்டர் ஷியாவி கிளிம் யோர் பிரைட் டேம் அண்ட் வைல்ட். இந்த நாவல் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஈஸ்டேஷியாவுடைய டிசையர். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வில்லேஜ் லைஃப்பை விட்டுட்டு ஒரு சிட்டி லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸை தேடணும் அப்படிங்கிறது தான். நேச்சர் அவருடைய கடைசியில் அவங்களுடைய விதி அவங்களுடைய வாழ்க்கையை எப்படிலாம் விளையாண்டது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி ரிட்டர்ன் ஆஃப் த நேட்டிவ். அடுத்தது மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ் 1886 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இதோட செட்டிங் கேஸ்டர்பிரிட்ஜ் டார்ஜெஸ்டர், இதுவும் வசக்ஸில் தான் இருக்குது. இதோட மெயின் கேரக்டர்ஸ் மைக்கேல் ஹென்சார்ட், டொனால்ட் ஃபேர்ஃபே, எலிசபெத் ஜான். ஸோ மைக்கேல் ஹென்சார்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரங்க் அண்ட் பர்சன் இருக்கிறாங்க. அவர் வந்து குடிச்சிருந்தனால அந்த போதையில் தன்னுடைய ஒய்ஃபையும் டாட்டரையும் வந்துட்டு சேல்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மேயர் ஆகிறாரு. அவருடைய பாஸ்ட் மிஸ்டேக்கை நினச்சி அவருடைய லைஃப்பை அவர் அழிச்சிக்கிறார். ஸோ இந்த நாவல் பார்த்தோம்னா ஒரு கில்ட் ஃபேட் ட்ராஜடியை பற்றி சொல்லும். அடுத்தது டெஸ் ஆஃப் த டியூபவெல்ஸ், இது 1891 பப்ளிஷ் ஆயிருக்கு. இதோடைய செட்டிங்ஸ் ரூரல் வெசல்ஸ். ஒரு மெயின் கேரக்டர்ஸ் டெஸ் டியூபர்ஃபீல்ட், ஏஞ்சல் கிளேர், அலெக் டியூபவெல். ஸோ இதோட எக்ஸ்பிளேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது டெஸ் அப்படிங்கிற ஒரு புவர் வில்லேஜ் கேர்ள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு சஃபர் ஆகிறாங்க. ஏன் ரீசன் என்ன, இந்த சொசைட்டி இருக்கக்கூடிய இன்ஜஸ்டிஸ், இந்த குரூவலான ஃபேட். ஸோ இதனால டெஸ் அப்படிங்கிற ஒரு கேர்ள் நிறைய இடத்துல சஃபர் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த நாவல் வந்துட்டு விக்டோரியன் மொராலிட்டியையும் சொசைட்டியும் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இந்த ஜூட் த அப்ஸ்கியூர் 1895. இதோடைய செட்டிங் பார்க்கும்போது கிறிஸ்மினிஸ்டர் அண்ட் ரூரல் இங்கிலாந்து. இதோடைய மெயின் கேரக்டர் ஜூட் ஃபேவ்லி, சூ பிரைட்ஹட். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஜூட் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஒரு பெட்டரான லைஃப். ஆனால் அந்த சொசைட்டி அவங்களுடைய பர்சனல் ஸ்ட்ரகிள் எப்படி ட்ரெஸ்டைப் பண்ணிடுது, அவங்களுடைய நம்பிக்கை எப்படி அழிச்சிடுது அப்படிங்கிறது தான் சொல்லும். ஸோ இந்த நாவல் நிறைய மேரேஜ், ரிலிஜியன், சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். இதோடைய ஃபேமஸான போயம்ஸ் டார்க்லிங் த்ரஷ். ஸோ இதோட செட்டிங் வின்டர் ஈவினிங் சைடில் ஒரு கண்ட்ரி சைடில் நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. இதோட மெயின் ஐடியா அந்த போயம் வந்துட்டு ஒரு சேட்னஸையும் ஒரு நம்பிக்கையும் அந்த சாங்கில் வந்துட்டு கொடுத்துருப்பாரு. ஒரு ஓல்டு த்ரஷ் பேர்டுக்கு அது கொடுக்குற மாதிரி இந்த போயம் அமைஞ்சிருக்கும். அடுத்தது நியூட்ரல் டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு போயம். ஸோ நியர் போண்ட் இன் வின்டர் சீசனில் தான் வந்துட்டு இந்த போயம் இருக்கும். இதோட கேரக்டர்ஸ் ஒரு ஸ்பீக்கர் இருப்பாங்க, அதை கேட்கறதுக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க. இதோட மெயின் ஐடியா இந்த போயம் வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வித் சேட்னஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட். அடுத்தது டியூரிங் விண்ட் அண்ட் ரெயின் அப்படிங்கிற ஒரு போயம். ஸோ ஒரு ஃபேமிலி ஹோம் சேஞ்சிங் சீசன், ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த போயம் வந்து ஒரு பாசிங் டைம் சேட்னஸை, ஒரு ஹியூமன் மொராலிட்டியை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தாமஸ் ஹார்டியை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.